ஆமா. நாங்க போலீஸுக்கு ஃபோன் பண்றதுக்கெல்லாம் நமக்கு அது மறுபடியும் அவங்க கூப்பிடுவாங்க, பண்ணுவாங்கன்ட்டு திருப்பி திருப்பி அதுக்கு நம்ம இதெல்லாம் போ முடியாதுங்கிறதுனால எல்லாருமே ஒதுங்கி போயிடுறாங்க. சரி, சரிங்க சார். இதான் நடந்துட்டு இருக்கு உண்மையா. நீங்க சரிங்க. வந்தீங்கன்னா, நேர்ல வந்தீங்கனாலும் கண்கூடா பார்க்கலாம். கண்டிப்பாங்க சார். சரிங்க சார். ஓகே சார். தேங்க் யூ. உங்க தகவலுக்கு தேங்க் யூ. சரி பார்த்துருங்க. ஓகே, இது ஓகே. ரொம்ப நன்றி. குறிப்பா பெண்கள், குழந்தைகளுக்கு ரொம்ப மிகுந்த இடைஞ்சலா இருக்கு சார். சரி, சரிங்க சார். சரிங்க அதுதான் சார். இதனால பார்த்துங்க. அவங்க சொல்ல முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆ கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பாங்க. கொஞ்சம் சரிங்க சார். ஏதாவது பார்த்து பண்ணுங்க. சரிங்க சார். நல்லது நடக்கிற மாரி பாருங்க. கண்டிப்பாங்க சார். சரிங்க சார். ஓகே. நன்றி. நன்றிங்க சார். நன்றி. திருப்பூர் மில்லர் ஸ்டாப்பில் கூலி தொழிலாளர்களை குறிவைத்து சில்லிங் மதுபானம் விற்பனை ஜோர். குடியிருப்பு பகுதிகளில் குடிமகன்களின் அட்டூழியம், பொதுமக்கள் வேதனை. பலமுறை புகார் தெரிவித்தும் கண்டுகொள்ளாத காவல்துறையினர். திருப்பூர் மில்லர் ஸ்டாப் அருகே அதிகப்படியாக லாரி புக்கிங் ஆபீஸ் உள்ளது. இதில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை லாரிகளில் சரக்குகள் இறக்கவும் ஏற்றவும் வாகனங்கள் வந்து செல்லும். சரக்குகளை ஏற்றவும் இறக்கவும் பணிக்கு வரும் கூலி தொழிலாளர்களை குறிவைத்து மில்லர் ஸ்டாப் அருகே ஐஎன்எஸ் எதிரே சமூக விரோதிகள் மதுபான பாட்டில்களை பதுக்கி வைத்து சட்டவிரோதமாக 2 மடங்கு விலையில் மதுபானம் விற்பனை செய்து வருகிறார்கள். அந்த மதுபான பாட்டில்களில் அரசு மதுபான கடையின் 2279 ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக மதுபானம் வாங்கி அருந்தும் குடிமகன்கள் அருகே உள்ள குடியிருப்புகள், வணிக வளாகங்களில் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு பெரும் அட்டூழியம் செய்து வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள். காலையில் வீட்டு முன்பு கூட்டி கோலம் கூட போட முடியவில்லை என்று கூறுகிறார்கள். அருகே பள்ளி உள்ளதால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் அச்சத்துடன் கடந்து செல்கிறார்கள். காவல்துறையினருக்கும் பலமுறை புகார் கூறியும் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறுகிறார்கள். தமிழக அமைச்சர் விக்னேஷ் தமிழகம் முழுவதும் சட்டவிரோதமாக மது விற்பனையை எங்கும் இல்லை என உறுதி கூறும் நிலையில் திருப்பூரின் நகரில் மத்திய பகுதியில் பகிரங்கமாக கூலி தொழிலாளிகளை குறிவைத்து சட்டவிரோதமாக 2 மடங்கு விலையில் சில்லிங் மதுபான விற்பனை நடைபெறுவது ஆச்சரியமாக உள்ளது. அரசு மதுபான கடைகளில் மொத்தமாக மதுபானங்கள் விற்கக்கூடாது என உத்தரவு இருந்தும் மில்லர் ஸ்டாப் அருகே தினமும் சுமார் 200 முதல் 500 மதுபான பாட்டில்கள் விற்கப்படும் நிலையில் இந்த மதுபான பாட்டில்கள் அனைத்தும் அரசு மதுபான கடையின் 2279 கொடுக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக விற்பனை செய்த அரசு மதுபான கடை ஊழியர்களை உரிய முறையில் விசாரணை செய்து திருப்பூர் மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் நடவடிக்கை எடுப்பாரா என பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்க இங்க ராம்நகர் 2nd ஸ்ட்ரீட்ல இருக்கங்க. அதான் முத்துக்கருமாரியம்மன் கோயிலுக்கு பின்பக்கம் அந்த 4 ரோட்ல நாங்க கடையெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். ராம்நகர்னா நம்ம மில்லர் ஸ்டாப் தானேங்க? மில்லர் ஸ்டாப்புக்கு நேர் மேற்க வரணுங்க. சரி, சரிங்க. ஃபர்ஸ்ட் கட்டு 4 ரோடு வருங்க. அந்த சரிங்க. கார்னர்ல தான் இருக்கோம். சரி, சரிங்க. அங்க நிறைய கடைகள் இருக்கு, வீடுகள் இருக்கு. சரி. அப்புறம் பக்கத்துல இந்த சாய் ஸ்கூல் ஸ்கூல் எல்லாமே இருக்கு. சரி, சரிங்க. கோயில்கள் இருக்கு. வடக்கு விநாயகர் கோயில், கிழக்கு விநாயகர் கோயில் இங்க எல்லாமே இருக்கு. ஆனா பாருங்க, காலையில அங்கிருந்த ஒரு மது கடை எடுத்த பிற்பாடு சரி, சரிங்க. காலையில ஒரு 6:30 மணிக்கு மேல அப்புறம் ஒரு கடைகள் எல்லாம் திறக்கிற டைம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க ஏறக்குறைய ஒரு மது விற்பனை ரொம்ப களகட்டி நடந்துட்டு இருக்குங்க. இப்ப பெண்கள்லாம் அங்க நடக்கவே முடியல. இன்னும் அந்த மது கடை எடுத்ததுக்கு அப்புறம் இப்பவும் பிளாக்ல கொடுக்குறாங்களா? ஆமாங்க, அதுல வித்துட்டு இருக்காங்க. சில நபர்கள் அந்த பகுதியை சேர்ந்தவங்க அது குறிப்பிட்டு நமக்கு யாரும் பார்த்து அடையாளம் தெரியாது. ஆனா செஞ்சுட்டு இருக்காங்க சார். சரி, சரிங்க. செஞ்சுட்டு இருக்காங்க. ரெகுலரா நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்க பகுதியில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். யாருமே பேச மாட்டேன்றாங்க. ஏதாச்சும் அச்சுறுத்தல் மாதிரி ஏதாச்சும் பண்றாங்களா? அச்சுறுத்துறதால எதுவுமே பண்றதில்ல. அவங்க வாடா வந்துட்டு பெரிய ஒரு கேங்கா வர்றாங்க. பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு 20-30 பேர் நிக்கிறாங்க. சரி, சரிங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க அங்க இருக்கிற நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு எங்கேயோ போறாங்க. போயிட்டு அங்க இருந்து இதுக்குள்ள பாக்கெட்டுக்குள்ள எடுத்து வச்சுட்டு வந்துட்டு மது வித்துட்டு இருக்காங்க. அது ரெகுலரா பாத்துட்டு தான் இருக்கோம். சரி, சரிங்க. ஆமா, நாங்க போலீஸுக்கு போன் பண்றதுக்கெல்லாம் நமக்கு அது மறுபடியும் அவங்க கூப்பிடுவாங்க, பண்ணுவாங்கன்ட்டு திருப்பி திருப்பி அதுக்கு நம்ம இதெல்லாம் போக முடியாதுங்கிறதுனால எல்லாருமே ஒதுங்கி போயிடுறாங்க. சரி, சரிங்க. இதான் நடந்துட்டு இருக்கு உண்மையா. நீங்க வந்தீங்கன்னா, நேர்ல வந்தீங்கனாலும் கண்கூடா பார்க்கலாம். கண்டிப்பாங்க சார். சரிங்க சார். ஓகே சார். தேங்க் யூ. உங்க தகவலுக்கு தேங்க் யூ. சரி பார்த்துருங்க. ஓகே. ரொம்ப குறிப்பா பெண்கள், குழந்தைகளுக்கு ரொம்ப மிகுந்த இடத்துல இருக்கு சார். சரி, சரிங்க சார். சரிங்க சார். அதனால அவங்க சொல்ல முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா, கண்டிப்பா.
கண்டிப்பா கொஞ்சம் சரிங்க சார். ஏதாவது பார்த்து பண்ணுங்க. சரிங்க சார். நல்லது நடக்கிற மாதிரி பாருங்க. கண்டிப்பாங்க சார். சரிங்க சார். ஓகே. நன்றி சார். நன்றி. அது எத்தனாவது வீதிங்க சார் அது? ராம்நகர் 2வது வீதி. 2வது வீதிங்களா? சரிங்க சார். ஆமா, மில்லருக்கு ஆப்போசிட்ல வந்தா முத்துக்கருமாரியம்மன் கோவில் பின்னாடி வந்தாலும் அந்த 4 கார்னர். சரிங்க சார். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.